உலகையே அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் இருப்பதாய் சொல்லி ஈராக் மீது அமெரிக்கா படையெடுத்த தினம் இன்று. 2003ஆம் வருடம் ஈராக் சதாம் ஹுசேனுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. அவருடைய ஆட்சிங்கிறது ஈராக்ல இருந்து அகற்றப்படணும். காரணம், ஐநா தடையை மீறி வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லப்படக்கூடிய உலகையே அழிக்கக்கூடிய ஆயுதங்களை பெரிய அளவுக்கு குவித்து வைத்திருக்கிறார் அவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அமெரிக்கா வச்சது. தன்னுடைய நண்பர்களான நேட்டோ நாடுகளை இதற்காக சம்மதிக்க வச்சது. சதாம் ஹுசேனுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கும் கொடுமைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சே தீருவேன்னு சூளுரைத்தார் அமெரிக்க அதிபர் புஷ். அதற்காக ஆபரேஷன் ஈராக்கி ஃப்ரீடம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. 67,700 தரைப்படை வீரர்களுடன் 15,000 கடற்படை வீரர்களுடன் ஈராக்கை சுற்றி வளைத்தது அமெரிக்கா. சர்வதேச நேரத்தின்படி மார்ச் 20 அதிகாலை நேரத்தில் ஈராக்கில் தனது தாக்குதலை தொடங்கியது அமெரிக்கா. சதாம் ஹுசேனுடைய அதிபர் மாளிகையின் மீதும் ஈராக்கின் ராணுவ தளங்களின் மீதும் துல்லியமான தாக்குதல்களை அமெரிக்க கூட்டுப்படைகள் நடத்த ஆரம்பிச்சது. மே மாதம் வரை தொடர்ந்து நடந்த இந்த போர்ல ஈராக்ல 1,00,000க்கும் அதிகமான பேர் இறந்து போனாங்க. ஈராக்கின் அதிபராக கோலோச்சிய சதாம் ஹுசேன் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். ஆனா இவ்வளவு கொடுமைகளை செஞ்சதுக்கு அப்புறமா ஈராக்ல அப்படி ஒரு கொடுமையான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அமெரிக்கா தவறான தகவல்களை கையில வச்சுக்கிட்டு தான் இந்த பெரும் போரை நடத்துச்சுன்னு குற்றச்சாட்டுகள் உலகம் முழுக்க எழுந்துச்சு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் இன்னைக்கு ஈரான் மீது போர் தொடுக்கிறதுக்கு நேட்டோ நாடுகள் தயங்குது. டிப்ளமேட்டிக் முரண்களை டிப்ளமேட்டிக்காக அணுகாமல் ஈராக்கின் இறையாண்மையை கேள்விக்குறியாக்கி அபாண்டமாக பழி சுமத்தி ஈராக்கின் மீது அமெரிக்கா போர் தொடுத்த தினம் இன்று.